தமிழகம் முழுவதும் 76,705 தாய்மார்கள் பயன்பெறும் ஊட்டச்சத்து உறுதி செய் திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அரியலூர் மாவட்டத்தில் நடைபெற்று வரும் அரசு திட்டங்கள் குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் கள ஆய்வு செய்தார். அப்போது வாரணாசி கிராமத்தில் உள்ள அங்கன்வாடி மையத்திற்கு சென்று ஆய்வு செய்தார். அங்கு ஊட்டச்சத்தை உறுதி செய் திட்டத்தின் 2ஆம் கட்டத்தினை தொடங்கி வைத்தார். பச்சிளம் குழந்தைகள் ஊட்டச்சத்தால் பாதிக்கப்படுவதை தடுக்க பிறந்தது முதல் 6 மாதம் வரை உள்ள குழந்தைகளின் பாலூட்டும் தாய்மார்கள் பயன்பெறும் வகையில் ஊட்டச்சத்து பெட்டகத்தை அவர்களுக்கு வழங்கி திட்டத்தை தொடங்கி வைத்தார். இத்திட்டத்தின் மூலம் தமிழகத்தில் உள்ள 76,705 தாய்மார்கள் பயன்பெறுவார்கள். ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி பணிகள் துறை சார்பில் செயல்படும் ஊட்டச்சத்தை உறுதி செய் திட்டம் இன்று 2ஆம் கட்டமாக தமிழகம் முழுவதும் முதல்வர் மு.க. ஸ்டாலினால் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. அங்கன்வாடி மையத்தில் அமைக்கப்பட்டிருந்த ஊட்டச்சத்து கண்காட்சியை பார்வையிட்ட தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அங்கிருந்த தாய்மார்கள் மற்றும் அங்கன்வாடி குழந்தைகளிடம் கலந்துரையாடினார். எப்படா முடியும் எடப்பாடி ஆட்சி என்று நினைத்த மக்கள் திராவிட மாடல் அரசை நம்பிக்கையோடு பார்ப்பதாகவும் மக்கள் விரும்பும் லட்சிய ஆட்சியாக திமுக ஆட்சி விளங்குவதாகவும் முதல்வர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். 3 ஆண்டுகள்ல 31 லட்சம் பேர்களுக்கு நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்பை உருவாக்கக்கூடிய வகையில் 10 லட்சம் கோடி ரூபாய் முதலீடுகளை ஈர்த்திருக்கிறோம். புரிந்துணர்வு ஒப்பந்தங்களுக்கு கையெழுத்து போடுகிறோம். உடனடியாக அவர்களை தொழில் தொடங்க எல்லாவித முயற்சியும் எடுத்துக் கொண்டிருக்கிறோம். நானே பல திறப்பு விழாக்களுக்கு சென்று வருகிறேன், கலந்து கொண்டு வருகிறேன், திறந்து வைத்துட்டு வர்றேன். இதுதான் நல்ல ஆட்சியுடைய அடையாளம். ஆனா பழனிசாமி ஆட்சியோட நிலைமை என்ன? எப்படா முடியும்னு இந்த ஆட்சி தன்மானம் உள்ள ஒவ்வொரு தமிழரும் காத்திருந்த நிலையிலே தான் இருந்தது பழனிசாமியுடைய ஆட்சி. ஆனா திராவிட மாடல் ஆட்சி என்பது இது எங்களுடைய ஆட்சி, எங்களுக்கான ஆட்சி, எங்கள் வாழ்வை வளம் பெற வைக்கக்கூடிய ஆட்சி, என்னாலும் தொடரும் திமுக ஆட்சின்னு மக்கள் விரும்பும் லட்சிய ஆட்சியாக திராவிட மாடல் ஆட்சி விளங்குது. குடும்பத்துக்கு தேவையான எல்லாத்தையும் ஒரு தந்தையா உங்க குடும்பத்துல ஒருத்தனா செஞ்சு கொடுக்கிறேன். உங்க குழந்தைகள் நாளைக்கு வளர்ந்து நல்ல நிலை அடைகிறப்போ அவங்க சொல்லணும், ஸ்டாலின் முதல் முறை முதலமைச்சராக இருந்தப்போ கொண்டு வந்த காலை உணவு திட்டத்தில் தினமும் சுவையான உணவு உண்ட 18 லட்சம் குழந்தைகள்ல நானும் ஒருவன் அவங்க சொல்லணும். ஸ்டாலின் கொண்டு வந்த ஊட்டச்சத்தை உறுதி செய் திட்டத்தால எனக்கு சத்தான உணவு கிடைச்சதுன்னு அவங்க சொல்லணும். நான் முதல்வன், தமிழ் புதல்வன், புதுமை பெண் திட்டங்கள் மூலமா நானும் என் குடும்பம் முன்னேற ஸ்டாலின் ஒரு முக்கிய காரணம்னு அவங்க சொல்லணும். நிச்சயம் சொல்லுவாங்க. அவங்களுடைய வாழ்த்துக்களையும் அன்பிலையும் தான் இந்த ஸ்டாலின் தமிழர்கள் மனசில என்றும் நிறைந்திருப்பான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.